விக்னேஷ் அண்ணே வாங்க. என்னடா விக்னேஷ் ஏதோ ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு, ஏதோ பிரச்சனையா? நான் என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. வீட்டுல ரொம்ப பிரச்சனை, கடன் தொல்லை, காசு இல்ல, ஒரு கல்யாணம் கூட ஆகல. ரொம்ப இதா இருக்குண்ணே, எனக்கு கஷ்டமா இருக்குண்ணே. வாழ்க்கையே தொலைச்சிட்டு இருக்கேனே, அந்த நிலைமையில இருக்கேன் இப்ப. என்னடா இவ்வளவு பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கிற? நான் தான் பிரச்சனை ஒருத்தரை பாக்கலான்னு போயிட்டு இருக்கிற, கடைசியா நீயும் பிரச்சனை தான் இருக்கியா? அப்படியாண்ணே? யாருன்னே பார்க்க போறீங்க? நானும் வரேனே, என் பிரச்சனை தீர்த்து பாரா. எல்லா பிரச்சனையும் தீர்த்து போ தம்பி, நீ ஏன் கவலைப்படுற? நானும் பல பிரச்சனை இருக்கு தம்பி. ஒருத்தர் சொன்னா அவரே பார்த்தா எல்லாமே சரியாயிடும், அவருக்கு என்ன கேட்டா அந்த உடம்புல கொடுத்து வராமா, அப்படிப்பட்ட சாமியார் தான் பார்த்தான்னு போயிட்டு இருக்கேன். வா வேணா நீ வேணா போலாம் வா. இப்படி என்னண்ணே ஒரு சாமியார்? அப்படி ஒரு 48 வருஷம் தவம் இருந்து சரி வர சொல்லிட்டு இருக்காராமா. அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினோம்னா அப்படியே பழிக்கும், என்ன வர கொடுத்து வராமா. சரி அப்ப வாங்க, உடனே போய் பார்க்கலாம் தம்பி. நல்ல சாமியாராமா. நீ என்ன கேளு, நான் என் மனசப்பட போய் கேட்க போறேன். பிரச்சனை போய் தீர்ந்துட்டு நான் போயிட்டு இருக்கேன். அப்ப என் பிரச்சனையை தீர்ந்துரும். கண்டிப்பா தீர்வோம் சாமி. போயிட்டு பாப்போம். அவர் எங்க பேர் தெரியுமா? தெரியவே இல்லை, என்ன போயிட்டே தான் இருக்கும். தெரியுமாரு? ஆமா, ஏதோ போக தெரியுதுண்ணே. ஒரு தவம் இருக்காரு. சரிண்ணே வாங்க, சீக்கிரம் போய் பாத்துடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் டைம் ஆனாலும் பாத்துடலாம். சரிண்ணே, ரொம்ப நல்லதுண்ணே. சாமி தவாரில் உட்காந்துருக்காரு. சரிண்ணே, கும்பிடுங்க. சாமி கடவுளே, நமஸ்காரம் சாமி. வாருங்கள் பக்தர்களே, என்ன வேண்டும்? சாமி, எனக்கு வாழ்க்கை பூரா பிரச்சனையாவே ஓடிட்டு இருக்கு சாமி. வர வழியில பிசினஸ் கண்டாங்க, இவருக்கும் அதிக பிரச்சனைகளா உள்ளது சாமி. எங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு சாமி. சொல்லுங்க. உங்களோட பவரை பத்தி அவருக்கு தெரியாது. சரி, நான் தான் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் தருவீர்களா? எந்த வரம் கேட்டாலும் நான் கொடுப்பேன். என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பாரு சித்தரு. 48 வருஷம் தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு விக்னேஷ். நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. சரிண்ணே, அதனால நீ என்ன வேணாலும் கேளு. எனக்கு ஒரு 10 லட்சம், 10 லட்சம் இல்ல, ஒரு 10 கோடி வேணும் சாமி. எனக்கு ஒரு 100 கோடி வேணும் சாமி. எனக்கு கண்ணுக்கு பட்டதெல்லாம் தங்கமாகவும் வைரமாகவும் புதையலாகவும் கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் கடவுளே. அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் கடவுளே. சாமி, எனக்கு ஐஸ்வர்யாவோட பெரிய ரதி மாதிரி இருக்கணும் சாமி. அந்த மாதிரி பொண்ணு வரணும் சாமி. கடவுளே, எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் வந்து என்ன ரொம்ப பாராப்படுத்திட்டான். அந்த ஆளுக்கு நான் வாத்தியார் ஆகி நான் அந்த போகணும் சாமி. நான் இந்த உலகில் மிகப்பெரிய அம்பானியாக வர வேண்டும் சாமி. கடவுளே, இன்றைய முதலமைச்சர் பதவி காலம் முடிந்தவுடன் நான் அடுத்த முதலமைச்சர் ஆக வேண்டும் கடவுளே. சாமி, நான் பிரதான் மந்திரி ஆகணும் சாமி. கடவுளே, அதோ பாருங்கள் தெரிகிறது, கண்ணு கெட்டிய தூரம் வரைய இடங்கள் எல்லாம் எனக்கு கிரயமாக வேண்டும் கடவுளே. இந்த வையகத்தில் ஓடுகின்ற வாகனங்கள் அனைத்தும் எனது வாகனங்களாகவே இருக்க வேண்டும். ஏய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? கடவுளே, நான் பள்ளியில் படிக்கும் போது எனது வாத்தியார் என்னை பொல என்று பொழந்தார். அதனால் நான் அவருக்கு வாத்தியாராகி நான் அவரை பொழக்க வேண்டும். சாமி, எனக்கு கோடி கோடி தங்க கட்டிகள் எல்லாமே வேணும் சாமி. சாமி, எனக்கு பங்களா வீடுகள் வேண்டும் சாமி. நீங்கள் தருவீர்களா? சாமி, அதோ தெரிகிறது பார், அந்த நிலம் பூராகும் என் பேரில் பதிவாக வேண்டும் சாமி. இன்னைக்கு பணம் தர வேண்டும் சாமி. நான் உயரத்திற்கு செல்ல வேண்டும். எனக்கு எல்லாமே எனக்கே வேண்டும் சாமி. அந்த மாதிரி செய்யுங்கள் நமக. சாமி, எனக்கு பிரச்சனையே தராத மிகப்பெரிய ஒரு பவர் என் கையில கொடுங்க சாமி. கடவுளே, உன்னை விட மிகப்பெரிய கடவுளாக நான் ஆக வேண்டும். அதற்கு அருள் புரிவாயாக கடவுளே. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. அந்த அகிலத்தையே ஆளுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய உன்னை விட பெரிய கடவுளாக நானும் மாற வேண்டும். அதற்கு நீதான் கடவுளை அருள் புரிய வேண்டும் கடவுளே. எங்கடா கடவுளை காணோம்? எங்கனே கடவுளே? ஆனா அந்த ஓடிட்டு இருக்காருங்க கடவுளே. அவனை இப்படி போன கடவுளே, நான் கேட்ட வார்த்தை கொடு கடவுளே. கடவுளே, கடவுளே, நில்லு கடவுளே. நீங்க வரமாட கேக்குறீங்க. இதற்காகவா 48 வருஷம் தவமாக வாழ்ந்தேனா? இதற்காகவா நான் கடவுள் அவதாரம் எடுத்தேன்? வெட்கப்படுகிறேன்டா. நீங்கள் கேட்ட வரத்தை பார்த்து என் காதையை வெடித்து விட்டதுடா. உங்களை போன்ற பக்தர்களை என்னுடைய வாழ்நாளில் கண்டதே இல்லடா. நான் கைலாயமே போய் தனியாவே வாழ்ந்துக்கிறேன்டா. கடவுளே, உங்களை தேடி வந்ததற்கு எங்களுக்கு சாபமா? ஏய், உங்களை பார்த்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப கேவலப்படுகிறேன்டா. உங்க வாழ்க்கையில சல்லி பைசா கூட கிடைக்காதுடா. இது என்னுடைய சாபம்டா. நீங்க ரொம்ப
செயல்படவே மாட்டேங்கிறான். நம்ம அப்படி என்னன்னு கேட்டுட்டோம். அதான் எனக்கு கூட குழப்பமா இருக்கு வினேஷ். சல்லி பைசா கூட கடைசியா கடவுள் நம்மளுக்கு இப்படி சபிச்சிட்டு போயிட்டாரு. ஏற்கனவே பிரச்சனை, இன்னும் வேற பிரச்சனையா? இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறதுனால தான் கடவுள் யார் கண்ணுக்கும் தெரிவதில்லை போல. ஆசை அளவாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு.